வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025க்கான 6000 நியூ வேகன்சிஸ், அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3 இதுக்கான காலிடம் பற்றிய அறிவிப்பு தான் ரயில்வே தேர்வு வாரியம் மூலமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும், இந்த 2025ல ஏஎல்பி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அப்ளை பண்ணது முடிஞ்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எதுன்னு பார்த்தோம்னா டெக்னீஷியன் தான். இப்ப அந்த டெக்னீஷியன் தேர்வுக்கான காலிடம் பற்றி ஒரு அறிவிப்பு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3 இதுக்கான எவ்வளவு காலிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது வந்து ஜூன் 10 அன்று ரயில்வே போர்டுல இருந்து ரிலீஸ் ஆன ஒரு இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன சொல்ல வேகன்சி ஆஃப் டெக்னீஷியன்ஸ் டு பி நோட்டிஃபைட் இன் 2025. ஓகே, 2025 டெக்னீஷியன் காலிடம் பற்றிய ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 51 கேட்டகரி பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6374 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன். ஓகேங்களா, அதை வேகன்சி பத்தி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இது கொஞ்சம் அதிகமா கூட வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இப்போ வேகன்சி பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 51 கேட்டகரி என்னென்ன கேட்டகரி இருக்கு, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சி, அதே மாதிரி ஒவ்வொரு ஜோன் வைஸ் பார்க்கும்போது எவ்வளவு வேகன்சி பத்தியும் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. பாருங்க, டெக்னீஷியன் 2025 51 கேட்டகரிஸ். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஜோன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஜோன். ஓகேவா, இருக்கலையே சவுத் ரீஜியன்ல தான், சவுத் ரயில்வேல தான் என்னதுக்கு அதிகமான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த இதுலயும் அவ்வளவா வேகன்சி கிடையாது. ஓகே, அப்ப கிட்டத்தட்ட 6700 மேல வேகன்சி உள்ளதுல சவுத் ரீஜன் எல்லாமே வேகன்சி இருக்கும். இந்த கேட்டகரி பாருங்க. பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் டெக்னீஷியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப். ஓகேவா, இதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன டிபார்ட்மெண்ட், இங்க சப் டிபார்ட்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஜோன் வைஸ் எவ்வளவு வேகன்சி இருக்கு, லாஸ்ட்ல வந்து டோட்டல் வேகன்சி. ஓகேங்களா, சரி பார்க்கும்போது டெக்னீஷியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் ஃபர்ஸ்ட் ஒரு 16 இருக்கு, அடுத்து ஒரு 57, திரும்ப எலக்ட்ரிக்கல் ஒரு பாத்தீங்கன்னா 34. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் பவர் வந்து பாத்தீங்கன்னா 126. அதே மாதிரி ட்ரெயின் லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 61. இந்த மாதிரி மொத்தமா வேகன்சி கொடுத்துட்டு வருவாங்க. இங்க பார்த்தா 444. ஓகேங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸ். ஓகேங்களா, சப்டிபன் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் எல்லாம் 444 வேகன்சி இருக்கு. அடுத்து இங்க ஒரு 230. இதுவும் ஃபிட்டர் ஒர்க் ஷாப். ஓகே, எலக்ட்ரிக்கல்ல ஃபிட்டர் ஒர்க் ஷாப் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா இப்போ சவுத்தர்ன் ரீஜன் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு அதிகமாகவே வேகன்சி இருக்கு. கிட்டத்தட்ட 51 கேட்டகரி கொடுத்துறாங்க. இப்போ சவுத்தர்ன் ரீஜன் மட்டும் பார்த்தீங்கன்னா 1215 காலிடங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜன் மட்டுமே வந்திருக்கு. இதெல்லாம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6374க்கான வேகன்சி பற்றிய டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பேஸ் பண்ணி நமக்கு ஷார்ட் நோட்டீஸ் அதே மாதிரி நோட்டிபிகேஷன் வரும். அப்ளை பண்ண ரெடியா இருந்தோம். இந்த தேர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்வு தான், ஒரு எக்ஸாம். இது நல்லா நீங்க அடிச்சீங்கன்னா நீங்க வேலைக்கு போயிடலாம். ஓகேங்களா, குரூப் 4 டிஎன்பிஎஸ் நம்ம குரூப் 4 சொல்லலாம். ஒரு எக்ஸாம் தான் நல்லா ஸ்கோர் பண்ணா நம்ம வேலைக்கு போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரே ஒரு எக்ஸாம் தான். நீ கிரேட் 1 இருந்தாலும் சரி, கிரேட் 3 இருந்தாலும் சரி, ஒரே எக்ஸாம். அங்க உள்ள வேகன்சி எவ்வளவு பேர் தேவைப்படுதோ அவ்வளவு பேரை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் கூட்டு போய் கரெக்டாக செக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் கொடுத்து முடிச்சுவாங்க. ஆல்ரெடி 2020 அனௌன்ஸ் பண்ணதுல கிட்டத்தட்ட மேக்ஸிமம் அனைத்துமே முடிஞ்சு. இன்னும் ஒவ்வொருத்தரும் நடந்துகிட்டே வருது. மேக்ஸிமம் முடிக்கூடிய நிலவுல வந்துருச்சு இந்த டெக்னீஷியன் இது மட்டும். ஓகேங்களா, என்னங்க ஒரே ஒரு எக்ஸாம் தான், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் விட்டாங்கன்னா அடுத்த அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் மட்டும் அப்படியே போக ஆரம்பிச்சு. ஓகேவா, இதுலயும் ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி என்ன சில பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்கன்னா திரும்பி செகண்ட் டிவி அது மாதிரி விடுவாங்க. இதே மாதிரி 2024 முடிஞ்சதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவி எம்இ எல்லாம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனதுல செகண்ட் டிவி எம்இ எல்லாம் அதுலயும் விடுவாங்க. அதனால நம்முடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கு. அப்போ போட்டிகளும் அதிகமாக தான் இருக்கும். அப்ப இந்த ஒரு எக்ஸாம் நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஈஸியா வேலைக்கு போக முடியும். ரயில்வேலி ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் வச்சு, அதாவது அடுத்து எதுவுமே இல்லாம பிசிக்கல் இல்லாம செகண்ட் லெவல் இல்லாம எதுவுமே இல்லாம ஒரே ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கிற மாதிரி தான் டெக்னீஷியன் போஸ்ட் மட்டும் தான். அதனால இது ப்ரிப்பேர் ஆகிறவங்க நல்லா ப்ரிப்பரேஷன் ஆக நம்ம கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணா வேலைக்கு போக முடியும். ஓகேவா, இதை பத்தி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோ. போன முறை டெக்னீஷியன் எழுதி பார்டர் கொஞ்சம் மார்க் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட தெரியப்படுத்திக்கோ. ஏன்னா 2025 டெக்னீஷியன் பத்தி ஒரு நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்ல உடனுக்குடன் இருக்கிற நம்முடைய தமிழ் ஐஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.